This is Ashwin, and do like, share, and subscribe to my YouTube channel. Welcome on this special show. Hello Dubai. நாளைய தீர்ப்பு செக்மெண்ட் ரெண்டு பயங்கரமான கெஸ்ட் வந்திருக்காங்க. இந்த ஷோ என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் ப்ரிவியூ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்னைக்காவது சாப்பிட்றோமா? அதுவும் டேஸ்ட் தான். இதே பீஸா அப்படின்னு கொண்டு வந்து வாயில திணிச்சா சாப்பிட்டு தள்ளி வெயிட் போட்டு ஊதி போயிடுறோம். இதுல சிம்பிள் எக்ஸாம்பிள் தாங்க. நல்லதை 10 வாட்டி சொல்லணும், கெட்டதை ஒரே வாட்டி சொன்னா போறோம். அந்த நல்லதை தான் மேட்சை பத்தி பேசலாம்னு சொல்லி ரெண்டு நல்லவங்க வந்திருக்காங்க. காமெடியன் பிரவீன் வந்திருக்காரு ஷோல. பிரவீன் கலக்கிட்டீங்க. பிரவீன் சொல்லுங்க, ஒரு கிரிக்கெட் ப்ரிவியூ காமெடி ஜானர்ல பண்ண போறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிரிக்கெட் பத்தி பேச வந்திருக்கேன் ஒரு ஷோல. பட் இதுல வந்து அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஃப்ளோல அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அது சீரியஸ் எடுத்துக்காதீங்க. இது வெறும் ஷோ மட்டும்தான், பர்சனல் அட்டாக் ஒன்றும் கிடையாது. பிளஸ் எனக்கு இன்னொரு கெஸ்ட் மாதிரி எனக்கு ஆஹா ஓஹோன்னு கிரிக்கெட் நாலேஜ் எல்லாம் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டிபிக்கல் ஒரு ஆடியன்ஸா தான் நான் பேச வந்திருக்கேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது. இதெல்லாம் டிஸ்க்ளைமர்ல முன்னாடியே சொல்லிட்டா யாரும் அவங்க கழுவி ஊத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வேணா உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவா. இன்சூரன்ஸ் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சாலிசிட்டேஷன், நாளைய தீர்ப்பு இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காமெடி ஸ்டேஷன். ஓகே, அது ஓகே, ரைட், ஓகே. பிரசன்னா நம்மளோட கிரிக்கெட் அனலிஸ்ட் வந்திருக்காரு. பிரஸ், எப்படி மச்சி, என்ன நினைக்கிற? ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான இது. இப்ப நம்ம என்னென்னவோ சண்டை போட போறோம், கடைசியில நீங்க ஈஸியா நாளைய தீர்ப்புன்னு முடிக்க போறீங்க. நாளைய தீர்ப்பை தான் நம்ம இன்னைக்கு சொல்லணும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நான் பாக்குறேன். பிரவீன் குமார் வேற ஒரு விடாப்புடியா இருக்காரு, என்ன பண்ணணும்னு கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கேன். பாப்போம் என்ன பண்ணணும்னு. சோ ஓகே, நேர்களை நீங்களே பாத்துறீங்க. காமிக்ஸ் தான் புகழ் பிரவீனும், கிங்ஸ் 11 அனலிஸ்ட் புகழ் பிரசன்னாவும் இன்னைக்கு வந்திருக்காங்க. பிரசன்னா பத்தி சொல்லணும்னா பல நேரம் அப்படியே இவ்வளவு பெருசுக்கு டைலாக் லெங்தா போகும் ஷீட், அதனால குறுக்கி சொல்லிட்டேன். லாஸ்டா ஒரு வேலை செஞ்ச இடம் இதுதான். சோ பிரவீன் அண்ட் பிரசன்னா, இந்த ப்ரிவியூ IPL ஸ்டார்ட் ஆக போகுது. நான் மரண எக்ஸைட்டட். எப்படி எக்ஸைட்டட்னா வெயிட்டிங்லேயே வெறியேறுது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு எக்ஸைட்டடு. CSK MIயும் மோத போறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஜாலியான ஒரு ப்ரிவியூ, பாசிட்டிவ் மற்றும் காமெடியான ஒரு ப்ரிவியூ. இதுல 3 செக்மெண்ட் இருக்கு பிரவீன் அண்ட் பிரசன்னா. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வேட்டையாடி விளையாடுவோம். அதுல நான் தான் ராகவன் இன்ஸ்டிங்டா இருப்பேன். நீங்க 2 பேரும் சொல்லணும் யார் ஜெயிக்க போறாங்க, யார் உங்களோட ஃபேவரட் டீம் 2 டீம்லன்னு. அடுத்த செக்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள், யாருடா மகேஷ் அப்படின்னு நான் கேட்பேன். யாருடா மகேஷ்ல யார் அந்த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர், இவரால தாங்க மேட்ச் ஜெயிக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். உதாரணத்துக்கு அம்பையரால தான் மேட்ச் ஜெயிக்க போறோம்னு கூட நீங்க சொல்லலாம், இல்ல ஃபேன்ஸ் ஜெயிக்கிறதுன்னு சொல்லலாம். அது உங்க சாய்ஸ். ஃபைனல் செக்மெண்ட் இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம ஆயுதம் செய்வோம் ஃபார் பீஸ் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் பத்தி லாஸ்டா சொல்றேன், ஏன்னா அதான் லாஸ்ட் செக்மெண்ட். அதுக்கப்புறமா நான் அப்படியே கன்சைஸ் பண்ணி ஒண்ணுமே சொல்லாம நாளைய தீர்ப்பு முடிச்சிருவேன். இதுதான் இந்த ஷோவோட வாடிக்கை. வேடிக்கை என் வாடிக்கை மாதிரி ஷோக்குள்ள போயிடலாமா? So here it is, வேட்டையாடு விளையாடு. அதுல பிரவீன் வந்திருக்காரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷோல வந்திருக்காரு. அதனால நம்ம டாஸ் ஜெயிச்சு பிரசன்னாக்கு பேட்டிங் கொடுத்துடலாம். பிரசன்னா, வேட்டையாடு விளையாடு சொல்லுங்க. CSKவா MIயா யார் ஜெயிக்க போறாங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, துனியா ஹிலா தேங்கே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிலா தேங்கே அப்படின்னா பூஜா கரானா ஹே அந்த மாதிரி ஏதாவதா? இல்ல இந்தியில எனக்கு அவ்வளவு பெருசா தெரியாது, அதனால துணியா இல்லாதீங்கன்னு சொல்லி மட்டும் நிறுத்திக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த PSL டேட்டா லாஸ்ட் 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கலெக்டிவ்லி இந்த 3 வென்யூல ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் 151. இந்த ட்ரெண்ட் நீங்க எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் பவர் பிளேல அக்ரெசிவா இருக்கணும், அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் மெத்தனமா ஆடணும், கடைசியில ஒரு எக்கணும். இதுக்கு மும்பை இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோஹித் சர்மாவும் குவிண்டன் டிகாக்கும் அதை கரெக்டா அந்த பவர் பிளே தப்பா பண்றதுக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மிடில் ஓவர்ஸ்ல உங்களுக்கு ஆடுறதுக்கு சூரியகுமார் யாதவ் திருக்கி ரன் அடிக்கிற ஆளு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஒன்னு இஷான் கிஷன், பட்ட பால் எல்லாம் 6 அடிக்கணும்னு ஆசைப்படுறவரு. இன்னொருத்தர் குருணால் பாண்டியா, ரொம்ப டிஃபிகல்ட் பேட்ஸ்மேன் டு பால். CSKல நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர் கிடையாது. அவங்க போடுற எல்லாருமே உள்ளதான் இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. இஷான் கிஷானுக்கும் சரி, குருணால் பாண்டியாக்கும் சரி, அது பர்ஃபெக்டா சூட் ஆகும். இஃப் குவிண்டன் டி காக் decides to stay and play a pivotal role, enlarging his game to the middle overs, it's going to be even more vital. கடைசியில பினிஷ் பாத்தீங்கன்னா அந்த பெரிய கிரவுண்ட் அபுதாபி பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸ் ரொம்ப பெருசா இருக்கும். அவங்களுக்கு 2 மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பினிஷர்ஸ் இருக்காங்க, தட் இஸ் ஹர்திக் பாண்டியா அண்ட் கைரன் பொலார்ட். சோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்லயே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹிந்தி வேர்டு, அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது, அதை மட்டும் சொல்லிட்டேன். அதான் நடக்க போறது. துனியா ஹிலா தேங்கே. துனியா ஹிலா தேங்கே அப்படின்னா, துனியானா உலகம், ஹிலா தேங்கேனா ஆட்டுறது. பிரவீன் ஹிந்தி நாலேஜ் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆளே கிடையாது. சொல்லுங்க பிரவீன், அவரு துனியா ஹிலா தேங்கே அப்படின்னு ஆட்டிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, ஏதாவது புரிஞ்சுதா? கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருந்துச்சா? எனக்கு வந்து கிரீக் அண்ட் லாட்டின், நான் வந்து ஃபர்ஸ்ட் தோனியா இல்லாதீங்க அப்படின்னு, தோனியா இல்லைன்னா எப்படா மேட்ச் ஆடுறது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். துனியா இல்ல, ஓகே ஓகே,
தோனியா இல்லைன்னா ஒன்னும் ஆட முடியாது அப்படின்னு அர்த்தம். அது ஆக்சுவலா தோனி இல்லைன்னா மேட்ச் கிடையாது. வேட்டையாடு விளையாடுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் சொல்லிருக்கிறத பத்தி? ஆக்சுவலா இல்ல, அவருக்கு சான்ஸே இல்ல. அவர் சொல்றது எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இது குருணால் பாண்டியா பத்தி சொன்னார். அவர் பயங்கரமான லெக் ஸ்பின்னிங் எல்லாம் ஆடுவாருன்னு. அவர் இப்பதான் பெரியப்பா இருக்காரு. அவர் பெரிய ஆப்பா நாங்க வைக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கோம் நாங்க. இப்போ முக்கியமான 6 ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 3 தோனி. அதாவது தோனி ஆஸ் அ கேப்டன், தோனி ஆஸ் அ விக்கெட் கீப்பர், தோனி ஆஸ் அ பேட்ஸ்மேன். சோ ஃபர்ஸ்ட் 3 அதுல போயிடுச்சு. 4வது பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த டீம்லுமே கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க இது ஓல்ட் ஏஜ் ஹோம் மாதிரி கிடையாது. நாங்கெல்லாம் தமிழ் படத்துல வர யூத் மாதிரி எப்படி ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு நாங்க என்னதான் வயசு ஆனாலும் அந்த யூத் இது வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்போம் எங்க டீம்ல. அதாவது இப்போ அது எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பயங்கரமா ஆடி இருக்காங்க இவங்க. இப்போ டெஸ்ட் மேட்ச்ல ஆடியன்ஸ் இல்லாம ஆடி பழக்கம் இவங்களுக்கு. இப்போ ஆடியன்ஸ் இல்லாம ஆடுறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ. சோ மத்தவங்க திணறுவாங்க, அதாவது அப்ளாஸே இல்லாம எப்படா ஆடுறது அப்படின்னு இவங்களுக்கு பழக்கம். டெஸ்ட் மேட்ச் யாரும் பாக்குறது இல்லை. சோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த். இன்னொரு ஸ்ட்ரென்த் இன்டர்ஃபியர் பண்ண வேணாம்னு பார்த்தேன். கஷ்டப்பட்டு டெஸ்ட் மேட்ச் 5 நாள் விளையாடினா எவ்வளவு பார்க்க வருது இல்லன்னு ஈஸியா சொல்ல வேண்டியது. சரி, கண்டினியூ. அது உண்மை என்றது ஒரு சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒருத்தர் இல்லைன்னா கூட இன்னொருத்தர் ஆடி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு டீம் சிஎஸ்கே. யாராவது இப்போ ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல ஒருத்தர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பியூஷ் சாவ்லா ஜெயிச்சு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லலாம் இப்போ சிஎஸ்கே. அந்த அளவுக்கு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கு. 3வது வந்து அதாவது 6வது பாயிண்ட் வந்து பவுலிங். பவுலிங் வந்து இப்போ ஸ்பின் எடுக்கிற ட்ராக்ல வந்து இம்ரான் தாஹிர் இருக்காரு. விக்கெட் எடுத்துட்டு அபுதாபில துபாய் ஓடுவாரு, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அவரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து ஆட வச்சோம்னா அவர் வந்து பயங்கர த்ரெட்டா இருப்பாரு ஆப்போசிஷனுக்கு. பிளஸ் தீபக் சாகர் வந்திருக்காரு நினைக்கிற மேட்ச்க்கு, திருப்பி உள்ள வந்துட்டாரு, அவர் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. அடுத்தது லுங்கி அணிக்கிடி. அவரு வந்து இப்போ ரீசெண்டா ஏதோ ஒண்ணு பார்த்தேன், அவரு இந்த ஸ்பின் ட்ராக்லயே பவுன்சர் போட்டு தலைக்கு மேல போகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ அட்லீஸ்ட் கைரன் பொல்லாடுக்கு வந்து முட்டி வரைக்குமாவது போகும் அது. சோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக் இருக்கும் போது சிஎஸ்கே ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது. சோ எல்லா விதமான ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ், என்னதான் ரெய்னா இல்லாம ஹர்பஜன் சிங் இல்லாம இருந்தாலுமே, நம்ம பஞ்சாபி புலவர் இல்லையே, அவரு வந்து தமிழ் கத்துட்டு வருவார் திருப்பி. பட் இல்லாம இருந்தா கூட மத்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து இன்னும் கூட அது ஸ்ட்ராங்கா இருக்குன்றத என்னோட பாயிண்ட். ரைட். ஃபர்ஸ்ட் பிரசன்னா என்ன சொன்னாரு? மும்பை துனியா ஹிலாதேங்கே, உங்களுக்கு இருக்குடா ஹார்ட் அட்டாக் அப்படின்னாரு. பிரவீன் என்ன சொல்லிருக்காரு? 6 ஸ்ட்ரிங்க்ல 3 ஸ்ட்ரிங்க் தோனி மட்டுமே. அவரு ஹார்ட் அட்டாக் எல்லாம் கிடையாது, அர்த்துக்குவேக் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போகுது பாக்குறதுக்கு நான் மரண எக்ஸைட்டடா இருக்கேன். இவங்களா அவங்களாங்கிறதுலாம் எனக்கு கன்சிஸ்டன்சிலே கிடையாது. நான் ஒரு கிரிக்கெட் பைத்தியம். மேட்ச்ல ஸ்டம்ப் பண்ணிட்டு காமெண்ட்ரி சொல்லி டிவில டாஸ் போட்டா 1 hour முன்னாடி நான் உட்காந்து பார்ப்பேன், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபுல்லா. ரைட், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வேட்டையாட விளையாடுக்கு முடிவு வந்துட்டோம். செகண்ட் செக்மெண்ட் இப்ப நம்ம போக வேண்டிய இடம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், முன்னாடியே சொல்லிட்டேன். யாருடா மகேஷ் அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ராகவன் இன்ஸ்டிங்க்ல இருந்து அமுதனியும் இளமாரணியும் நான் கேட்க போறேன். அமுதன் இளமாறன் யாருன்னு தெரியல, அது அவங்களோட சாய்ஸ், அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. ரெடியா? அடுத்த செக்மெண்ட்டுக்கு பிரவீன், யாருடா மகேஷ்ல நீங்க வந்து யாருடா மகேஷ்ல தயவு செய்து 6 ஸ்ட்ரிங்க்ல 3 ஸ்ட்ரிங்க் இவரே அப்படின்னு தான் சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க மகேஷ்? அது வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம். அதாவது நான் சொல்ல போறது எல்லாருக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கலாம், நீங்க ஆனந்தமா எடுத்துக்கணும். அது நான் சொல்ல போற பிளேயர் வந்து அம்பத்தி ராயுடு. ஓகே. ஏன்னா அதாவது அவரு ரிட்டையர் ஆகுறாரு, அன்ரிட்டையர் ஆகுறாரு, குழப்பங்களோட இருக்கு. இதெல்லாம் வந்து அவரோட கரியருக்காக பண்ணது கிடையாது, ஆப்போனண்ட் குழப்பறதுக்காக பண்ணது. இப்போ கனா படத்துல வந்து ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவாங்க, செமிஃபைனல்ஸ்ல தான் அந்த ஹீரோயின் இறக்குவாங்க கௌசல்யாவை. அப்ப சொல்லுவாரு, நாங்க வந்து ஒதுக்கி வைக்கல, ஒளிச்சு வச்சிருக்கோம். அந்த மாதிரி இதுல வந்து யாருக்குமே அவரை பத்தி தெரியாது, ஆனாலும் அவர் இறக்கி விட்டு இப்போ சுரேஷ் ரெய்னா வந்து போனது யாருக்காக நினைச்சீங்க? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக. அவருக்கு பதிலா இவரை உள்ள இறக்கி இவரு பின்னி 50 ராய்டு 100 ராய்டு ஆக்கி இந்த தடவை அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் ஜெயிக்க போறாரு. 50 ராய்டு 100 ராய்டு ஆகுறீங்க, அதுதானே? அதுதானே மேட்டரே. பிரசன்னா எப்படி பின்னி எடுக்கிறாரு பாரு, 50 ராய்டுவ ஒளிச்சு வைக்கல அவங்க, சாரி ஒதுக்கி வைக்கல, ஒளிச்சு வச்சிருக்காங்க. நீ என்ன சொல்ல போற? யாருடா வந்து மகேஷ்? முதல்ல நான் வந்து ஒண்ணு சொல்லணும் அவர்கிட்ட, பிரவீன் சார் கிட்ட.
இப்ப நான் கேட்டதுக்கு எல்லாம் வந்து தலை தோனின்னாரு. இந்த காலா படத்துல வந்து தலைவர் ரஜினிகாந்த் வந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வேங்க மைந்தான் ஒத்தையில நிக்கிறான்ற மாதிரி எதை கேட்டாலும் அதுக்கு நீங்க வந்து தலை தோனின்னா என்ன அர்த்தம்? ஏங்க ஒளிச்சு வச்சுட்டு இறக்கிறதுக்கு இது என்னது வெட்டுக்கலியாங்க? எங்களுக்கு எங்க ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு, எங்களுக்கு குருணால் இருக்காரு. நீ என்ன 50 ராய்டு மாதிரி 50 பேர் சொல்ற? இது யாருடா மகேஷ்? ஒத்தால சொல்லணும். எங்களோட ஒத்த ஆள் பாத்தீங்கன்னா அவர் சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி நான் வந்து பிக் பண்றாரு வந்து குருணால் பாண்டியா. ஏன்னா அவர் டைப் ஆஃப் போலிங் வந்து அந்த பிச்சர்ஸ்ல வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து எமர்ஜ் ஆனதே அந்த 2014 IPL தான். இஃப் யூ ரிமெம்பர், அந்த 2014 ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ் அவர் என்ன பண்ணாரு கிங்ஸ் 11க்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து தான் வந்து ஜடேஜாவை தாண்டி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் இருக்காரு அப்படின்னு வேர்ல்ட் ரெகக்னைஸ். தட் இஸ் ஃபார் அக்ஷர் பட்டேல். ஏன்னா துபாய் விக்கெட்ஸ் எப்படின்னா பட்டு சரட்னு திரும்பாது, துபாய் அபுதாபி எல்லாம். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், இந்த பவுன்ஸ் ஆஃப் த விக்கெட் ஸ்லோவா இருக்கும். ஸோ அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு ஆள் நீங்க பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியா அதே மாதிரி தான் போடுவாரு. அதே மாதிரி ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த். இப்ப இவர் இம்ரான் டாயிரை பத்தி சொன்னாரு. இம்ரான் டாயிருக்கு அகேன்ஸ்டா பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஆவரேஜ் இருக்கிற லெஃப்ட் ஹேண்டர் இன் IPL இஸ் none other than குருணால் பாண்டியா, where he scored 22 runs against him in 1 over in the slow pitch in Vizag in 2016 IPL. That is going to be the similar wickets in Abu Dhabi. நான் ஒன்னு சொல்ல விருப்பப்படுறேன். இந்த எலெக்ஷன் தேர்தல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கருத்து கணிப்பு நடக்கும், பாத்திருக்கீங்களா? IPL-க்கு கருத்து கணிப்பு நடத்துறாரு. அந்த மாதிரி பயங்கர டீடைல்டா எல்லாம் உள்ள போயிட்டாரு அவரு. எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் எல்லாம் கிடையாது. ஆமா, நீ இவர் சொல்ற நம்பர் எல்லாம் பார்த்தா நம்ம ஆரியபட்டா ராமானுஜத்தெல்லாம் கூட்டிட்டு வந்துதான் கிராக் பண்றோம். என்னோட மகேஷ் வந்து குருணால் பாண்டியா. ஓகே, மகேஷ் யாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருடா மகேஷ் செக்மெண்ட்டுக்கு நிறைவுக்கு வந்துட்டோம். இப்ப ஃபைனல் செக்மெண்ட். முதல்ல நான் வல்லரசு படத்தை பத்தி சொன்னேன், சும்மா ஒண்ணும் போடல ட்ரெய்லரு. வல்லரசு படத்துல விஜயகாந்த் ஒரு ஆயுதத்தை கையேந்துவார், ஞாபகம் இருக்கா பிரவீன்? அவர் பேச்சுதானே? என்னது பேச்சுதானே? பேச்சு இல்லங்க, இது வீச்சு. அவங்களோட அந்த படைக்குள்ள ஒரு தீவிரவாதி வந்து நுழைஞ்சிருவாரு. நுழைஞ்ச உடனே சும்மா சல்லீசா தூக்குவாரு. எப்படி தூக்குவாருன்னா, எல்லாரும் ஏர்போர்ட்ல வந்து கடற்கடன்னு குதிச்சு நிப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாரு, ஸ்டாண்டர்டிஸ் அப்படின்னு எல்லாம் ஸ்டாண்டர்டிஸ்ல நிப்பாங்க. அட்டென்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் உட்காந்துருவாங்க, தீவிரவாதி மட்டும் நிற்பாரு. இவன் தானே தீவிரவாதி, அப்படியே சுட்டு தள்ளிட்டு அமிச்சிருவாரு. இதுல என்னன்னா, கேப்டன் ஒரே ஒரு வார்த்தையை ஆயுதமா கையேந்தினார் அந்த படத்துல. அந்த மாதிரி ஒரே ஒரு பிளேயரை நீங்க ஆயுதம் செய்வோம் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல கையேந்திரம். அதாவது அவரு 50 ராய்டுனாரு, நீங்க குருணால் பாண்டியா. நீங்க இந்த யாருடா மகேஷ்ல வந்த செக்மெண்ட நீங்க எந்த துடுப்புச்சீட்டு எந்த ஆயுதத்தை வச்சு அடிக்க போறீங்க அப்படிங்கறத சொல்லணும். முதல்ல நம்ம பிரசன்னா கிட்டே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த செக்மெண்ட. அவரு 50 ராய்டு அப்படின்னாரு. அந்த 50 ராய்டுவை எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி நீங்க கையேந்துவீங்க? சரி, இப்ப நீங்க ராய்டு பாத்தீங்கன்னா இஸ் அ பெட்டர் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அதை நான் வந்து ஒத்துக்கணும். பட் நீங்க பாத்தீங்கன்னா இவர் சொன்னதே எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ரிட்டையர்மெண்ட் இன் அவுட், இந்த கான்பிடன்ஸ் வந்து அவருக்கே ஒரு மாதிரி யோசிச்சு ஒரு மாதிரி ஒரு இதுலதான் ஷாஹித் அஃப்ரிதி 9 தடவை ரிட்டையர் ஆயிட்டு வந்த மாதிரி தான் அந்த மென்டாலிட்டியில தான் இவர் இருப்பாரு. அப்படிங்கும் போது அவர் வந்தோடனே நாங்க என்ன பார்ப்போம், அந்த பேக் ஃபுட் பிளேல வந்து அவர் எப்படி புஷ் பண்றதுன்னு பார்ப்போம். சோ என்னோட ட்ரம்ப் கார்டு நாங்க எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்ப எங்களுக்கு வந்து நேத்தன் கூல்டர் நைல் அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு, ட்ரெண்ட் போல்ட் அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு, ஜஸ்பிரீத் பும்ரா. ஒரு ஆயுதம் தான். எப்படி தமிழ் சினிமாவுக்கு ஒரு விஜயகாந்தோ அந்த மாதிரி ஒரு ஆயுதம் தான் யூஸ் பண்ணலாம். என்னோட ஆயுதம் ட்ரெண்ட் போல்ட் தான். ஏன்னா ஸ்விங்கும் ஆகும். அவரு இஸ் ஒன் சம்மன் ஹூ கேன் கெட் தி ஸ்விங். சோ அந்த ஆயுதத்தை அந்த 50 எப்படி 5 ஆக்குறதுன்னா, ஒரே ஒரு 0 மட்டும் எடுத்துட்டா அந்த 50 5 ஆயிடும். அதை பண்றது ட்ரெண்ட் போல்ட். சரி, நடன் போல்ட் இருக்காரு, ட்ரெண்ட் போல்ட் ஆடுவாரா, அவரை ஃபேண்டசி டீம்ல நான் போடுவேனா அப்படிங்கறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். நீங்க எந்த ஆயுதத்தை கையாள போறீங்க பிரவீன்? யாரை வச்சு இவரோட அந்த குருணால் பாண்டியாவை வந்து நீங்க கையாளுவீங்க? மறுபடியும் நான் மிஸ்டர் தோனியை தான் இருக்கணும். அவரோட கேப்டன்சி தான் இதுல. ஆனா இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தோனியோட கேப்டன்சில நீங்க இம்ரான் தாஹிர் வந்து குருணால் பாண்டியா அடி பின்னிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா தோனியோட கேப்டன்சி வந்து அதுக்கப்புறம் திருப்பி அது நடக்காம பாத்துக்கிறது தான் அவரோட வேலை. அது நடக்காது, பிளஸ் அதுக்கு அகேன்ஸ்டா வர ஆகும். இப்போ இந்த தடவை குருணால் பாண்டியாவோட விக்கெட்டை தாஹிர் தான் எடுக்கிறாரு, எடுத்துட்டு துபாய் வரைக்கும் ஓடுறாரு. அதுதான் நடக்க போகுது. குவாரண்டைன் பபிள்ல இருந்து போயிட்டு வருங்க, நீங்க வேற கிளப்பி விடாதீங்க அவர் ஓடுறாரு. இருங்க பிரவீன், நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஆயுதம் வந்து ஆயுதத்துல இருக்கிற அந்த தோட்டா இம்ரான் தாஹிர், ஆனா அந்த ஆயுதமே தோனி தான் அப்படின்னு. கன்னுன்றது தோனி தான். அதுல இருந்து புல்லட் 6 புல்லட் விதமா வரலாம், ஆனா அந்த கன் இல்லைன்னா அந்த புல்லட்டே கிடையாதுன்ற மாதிரி. சோ தோனி தான் எங்க ஆயுதம், அவரோட கேப்டன்சி தான் எங்களோட ஆயுதம்.
என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இல்ல நீங்க கரெக்டா சொல்லுங்க. இப்ப துவாயுதம் இதுன்னு கிடையாது, செஞ்சவனா செய்ய சொன்னவனா, அதை கரெக்டா சொல்லுங்க. செய்ய சொல்றவர் தான். என்னது செய்ய சொல்றவர் தான், தோனி தான் எல்லாத்துக்கும். ஆமா, ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். அதாவது அந்த சத்யராஜுக்கு சொல்லுவாங்க, துப்பட்டா துப்பட்டா உன் கண்ணத்துல அப்பட்டா அப்படின்னு கேட்ட மாதிரி ஒரு பினிஷ் கொடுத்திருக்காரு. அந்த தோட்டா தாஹீர், அந்த தோட்டாவை தாண்டி பேசிக்கலி அந்த துப்பாக்கியே வந்து தோனி தான் அப்படின்னு ரவீன்குமார் சொல்லியிருக்காரு. ஆயுதம் செய்வோம்ல, எந்த ஆயுதத்தை 2 டீமும் கையாள போறாங்க நம்ம எக்ஸ்பர்ட் சொல்லிட்டாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, இவங்கெல்லாம் சொல்றது இருக்கட்டும், எவங்களோ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளையோட தீர்ப்பு இவங்களோட தீர்ப்போட கோயின்சைட் ஆகுதா, ஜெயிக்க போறது காமெடியா இல்ல பயங்கரமா நுணுக்கத்தை சொன்ன இந்த நம்பர்ஸா, பிரசன்னாவா பிரவீன்குமாரா அப்படின்னு நாளைக்கு மேட்சை பார்த்து நம்மளே தெரிஞ்சுப்பாங்க. நான் பயங்கர தேங்க்யூ so much for joining us on நாளைய தீர்ப்பு. எஸ், தேங்க்யூ. நீங்க வந்து நாளைய தீர்ப்புன்னு சொல்லிட்டு நீங்க எந்த சைடுமே இல்லாம வந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தீங்க. ஆனா உங்களையும் ஸ்பாட்ல போட்டாகணுமே அப்படின்னு எனக்கு ஒரு செக்மெண்ட் இருக்கு. அந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கே தெரியாம நாங்க உருவாக்கி இருக்கோம். நானும் உங்க டீமும் சேர்ந்து உங்க பின்னாடியே உருவாக்கி இருக்கோம். நீங்க காமிக் ஸ்டாண்ட் பார்த்ததா சொன்னீங்க. அந்த காமிக் ஸ்டாண்ட்ல ஒரு ரவுண்டு தான் உங்களை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதாவது எப்படின்னா, இந்த ரவுண்டு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துரும், ஒரு ஸ்டோரி மாதிரி. அந்த ஸ்டோரி நீங்க சொல்லணும், அது ஆன் த ஸ்பாட் நீங்க சொல்லணும். பட் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஸ்டோரி சொல்லினே இருக்கும் போது நீங்க வந்து ஓகே அப்படின்னீங்கன்னா, அப்படி சுருக்க போட்டீங்கன்னா ஸ்லைடு மாறும், ஒரு பிக்சர் வரும். அந்த காமெடி ஆஃப் டெரர்ஸ் அதேதான். அந்த பிக்சர் சம்பந்தமா நீங்க அதே கதையை கொண்டு போகணும். அது பிக்சர் சம்பந்தம் கதையை மாற்றக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச அதே கதையை தான் நீங்க கொண்டு போயிட்டே இருக்கணும் வித் த ஹெல்ப் ஆஃப் த பிக்சர். அந்த பிக்சரை யூஸ் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா மேல நோக்கி பால் போச்சுங்க, சென்ற பந்து என்ன நோக்கி அப்படி கீழே வந்துனே இருக்கு, கால்ல பயங்கர அரிப்பு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உள்ளங்கை அரிச்சா பைசா போயிடுவாங்க வீட்டுல இருந்து. அதே மாதிரி வேற எங்க ஒரு இடத்துல அரிப்பு இருக்கு ஒண்ணு அப்படின்வாங்க. இந்த டைம்ல கால் அரிக்கிறத வச்சு பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, வீட்டுல இருந்தபடி கால் மரத்து போச்சு, வெளியில போய் மேட்ச் ஆட வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஐபிஎல் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது என்ன பண்றோம்னு இப்ப பாக்கலாம். பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஜென்ரலா இந்த மாதிரி வெள்ளை துணி போடாம, அவ்வளவா துணி போடாம பயங்கரமா நின்று டான்ஸ் ஆடுவாங்க எல்லாரும், சியர் லீடர்ஸ் எல்லாம் ஐபிஎல். அவங்க எல்லாம் இந்த வாட்டி கிடையாது. ஏன்னா இந்த தடவை கோவிடால அடி வாங்கிடுச்சுங்க, உலகமே அடி வாங்கிடுச்சு. சோசியல் டிஸ்டன்சிங்கிறாங்க, பயோ பபுளுங்கிறாங்க, ஐயோ தாங்கவே முடியல. இப்படி நின்று யாருமே ஆட போறது இல்ல. நாங்க ஆடுறது மட்டும்தான் நீங்க பார்க்க போறீங்க. நாங்க ஆடுறது எப்படி இருக்கும் அப்படிங்கறது இப்ப பாருங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, லேஸ்ல படுத்து தூங்க முடியாதுங்க இந்த ஐபிஎல் போது. இரவு பகலா அப்படியே ஓச்சலா இருக்கும், எப்ப பார்த்தாலும் ராத்திரியில மேட்ச், காலையில தூக்கம். என்னங்க வாழ்க்கை இது பாருங்க, பட்ட பகல்ல எப்படி படுத்து தூங்குறோம்னு. இந்த மாதிரி படுத்து தூங்கி வேலைக்கு சாப்பிடாம ராத்திரியில மேட்ச் ஆனா உடம்புக்கு என்ன ஆகுது? சரி, உடம்புக்கு என்ன ஆனா நீங்க எல்லாம் என்டர்டைன் ஆக போறீங்க, எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கறது இந்த ஸ்லைட்ல பாப்போம். பாருங்க, இதுதான் நான் இப்ப சொல்லி முடிச்சேன்ல, என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம். 6 அடிக்கிறது, கேட்ச் பிடிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ராத்திரி வேலைக்கு சரியா தூங்காம சோறு இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம், 12 மணி 1 மணி 3 மணிக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா, இந்த பேடு அங்கங்க கிளவுஸ் சொருகுன மாதிரி உடம்புல ஸ்கின்னே லேயரா பேடா மாறிடும் அப்படிங்கறத சிம்பாலிக்கா காட்டுறாரு இவர் காட்டுறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா வேலைக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டான வேலைக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, முழிச்சு வேற இருக்காரு. போன பிக்சர்ல தூங்கணும், இந்த இடத்துல முழிச்சிருக்காரு. சரி, இந்த தடவை ஐபிஎல் எப்படி ஆரம்பிக்கும் போதுன்னு இப்ப பாக்கலாம். பாருங்க, அதான் சொன்னேன், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டுல எல்லா நாளும் கிறிஸ்துமஸ். இந்த ஐபிஎல் சாதாரணம் கிடையாதுடா, தீபாவளிக்கு முன்னாடி ஆரம்பிச்சு கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடிதான் முடிய போகுது அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றாங்க நம்ம குல்தீப் யாதவும் MS தோனியும். லேஸ்பட்ட விஷயம் இல்ல, பயோ பபுள்ல தங்கி இருக்கணும், அதுக்கப்புறம் மேட்ச் விளையாடணும். அவர் பாருங்க, பின்னாடி இருக்கிறவர் எட்டி பாக்குறாரு, தீபாவளில இருந்து கிறிஸ்துமஸ் வரைக்குமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. தீபாவளி வரைக்கும் கிறிஸ்துமஸ், தீபாவளில இருந்து கிறிஸ்துமஸ் வரைக்கும் எங்க வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா உங்க வாழ்க்கை பாத்தீங்களா, உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது. பாம்பு படை எடுக்கிற மாதிரி போட்டோ எடுப்பீங்க, வீடியோ பாப்பீங்க, மேட்ச்ல இருந்து நடக்க போகுது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் கமான் அப்படின்லாம் கத்துவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி. பாம்பு படம் எடுக்கிறதோ இல்லையோ, பிளேயர்ஸ் எல்லாம் படம் எடுத்து இந்த வாட்டி நாகின் டான்ஸை கிரவுண்ட்லயே போட போறோம். பாம்பு ஷுவரா சீரும். ஆனா எந்த பாம்பு சீரும் 8 டீம்ல அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அடுத்து எந்த பாம்பு சீரும் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் CSK MIயும் வராங்க.
எப்படி பாருங்க, ஒரு ஃபேன் சிஎஸ்கேவா எம்ஐயான்னு கேட்டதுக்கு ப்ளூவும் இல்ல மஞ்சளும் இல்லைன்னா கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பெரிய ஆடிட்டு இருக்காரு. இந்த வருஷம் என்ன ஆக போகுது அப்படிங்கறத நீங்களே ஐபிஎல் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ. சூப்பர் வெஷ். முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வந்ததா இல்ல ஸ்பான்டேனியஸா? முடியாது. This is Ashwin, and do like, share and subscribe to my YouTube channel.